டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா, நாம சொல்ற பதில் என்ன? ஐ டோன்ட் நோ. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படின்ட்டு இங்கிலீஷ்லயே நம்ம சொல்லுவோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது போதிய பிராக்டிஸ் இல்லாதது தான் காரணம். அந்த பிராக்டிஸ சரியா முறையா நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்களும் இங்கிலீஷ்ல டஸ்ஸு புஸ்ஸுன்னு பேசி அசத்தலாம். அதுக்கு நான் சொல்லி தர்ற மெத்தட நீங்க அப்படி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க டெய்லி அத லைஃப்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களும் ஒரு இங்கிலீஷ்ல ப்ரொஃபஷனலா பேசுற மாதிரி உங்களால ஆக முடியும். அதுவும் எப்படி நேட்டிவ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியே உங்களால பேச முடியும். இதெல்லாம் ஏன் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ்ல படிக்க தெரியும். ஆனா எழுத தெரியும். ஆனா வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியாது. இதனாலேயே பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வந்து வேலை நெறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. ஆன்டர்பிரினியரா இருக்கிறவங்க கூட வெளிநாடுகள்ல போயிட்டு ஃபேக்டரி விசிட் பண்ணா கூட அவங்களுக்கு அத பத்திய நாலேட்ஜ் அவங்களுக்கு இல்ல. அப்ராட் போறேன். அப்ராட் போகும்போது அங்க வந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா, அங்கேயும் இங்கிலீஷ் நமக்கு தெரியல. இப்போ இது மாரி நெறைய இடங்கள்ல நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருக்கோம். அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் நமக்கு எப்படியாவது வந்தே ஆகணும். அதுக்கு சிம்பிளான நெறைய மெத்தட்ஸ் இருக்கு.